வணக்கம். அசுரனின் அழகு பொம்மை கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். பவித்ரா ஹர்ஷவர்தனை பார்க்க ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தாள். உயர்ந்து நிற்கும் கட்டிடம், பளிங்கி போன்ற சுவர்கள், மின்னும் கண்ணாடி ஜன்னல்கள், பாதுகாப்பு கேமராக்கள், காவலாளர்களின் கண்காணிப்பு. பவித்ரா வந்து கொண்டிருந்த ஆட்டோவின் வேகம் சற்றே குறைந்தது. தங்கமுலாம் பூசிய எழுத்துக்களில் வி க்ளோ என்ற பெயரை தாங்கிய பலகை தெரிய அந்த பெரிய இரும்பு கேட்டின் முன் வந்து நின்றது ஆட்டோ. மேடம், நீங்கள் சொன்ன அட்ரஸ் இதுதான் என்று ஆட்டோ ஓட்டுநர் சொல்ல, இன்றுதான் முதன்முறையாக இந்த தலைமை அலுவலகத்தை பார்க்கிறாள் பவி. ஆச்சரியத்தில் அவள் கண்கள் அகல விரிய தன் கைப்பையிலிருந்து ஆட்டோவிற்கான பணத்தை எடுத்து கொடுத்துவிட்டு கடிகாரத்தில் நேரத்தை பார்த்து கொண்டே வேக ஏட்டுகளுடன் உள்ளே சென்றவளை தடுத்து நிறுத்தியது அங்கிருந்த காவலாளியின் குரல். மேடம், யாரை பார்க்கணும்? இன்னைக்கு ஆஃபீஸ் டைம் முடிஞ்ச எல்லாருமே போயிட்டாங்க. சனிக்கிழமை ஆஃப் டே தான் ஒர்க்கிங் என்று அவர் சொல்ல, நான் வீக்லோ பிரான்ச் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். ஹர்ஷவர்தன் சாரை மீட் பண்ணணும். அவர் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருப்பாருன்னு சொன்னாங்க. கால் பண்ணி கேட்டுட்டு தான் வந்தேன் என்று தன் புருவத்தை சுருக்கியபடியே பவித்ரா பதில் சொல்ல, ஒரு நிமிஷம் மேடம், கால் பண்ணி கேட்குறேன் என்று ரிசப்ஷனுக்கு ஃபோன் செய்து பேசிய காவலாளி, மேடம், ரிசப்ஷனிஸ்ட் கிளம்பிட்டு இருக்காங்களா, உங்களை சீக்கிரமாக வர சொன்னாங்க என்று சொல்ல, தேங்க்ஸ்ண்ணா என்று சொல்லிவிட்டு வேகமாய் அலுவலகத்திற்குள் ஓடினாள் பவித்ரா. சரியாக பவித்ரா உள்ளே சென்ற நேரம் தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு கேபினிலிருந்து வெளியில் வந்து கொண்டிருந்தாள் ரிசப்ஷனிஸ்ட். அவளிடம் சென்ற பவித்ரா, மேடம், சார் பார்க்கணும், காலையிலே ஃபோன் பண்ணியிருந்தேன் என்று படபடப்பாக சொல்ல, தன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்த ரிசப்ஷனிஸ்ட், இப்போ சார் லஞ்சுக்கு வெளியே போயிருக்காரு, லஞ்ச் முடிச்சுட்டு வருவாரு, நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்பினார். ஓகே மேடம், தேங்க்ஸ் என்றவள் தன் கண்களை சுழல விட்டு கொண்டே அங்கிருந்து சேரில் அமர்ந்து கொண்டாள். மணி 4 இருக்க அலுவலகமே வெறிச்சோடி இருந்தது. அவளை தவிர வேறு யாரும் இல்லை. மண்டை காய்ந்தது பவிக்கு. அகிலாவையாவது கூட கூட்டிகிட்டு வந்திருந்தா பேச்சு துணைக்கு ஆயிருக்கும். லஞ்சுக்கு போனவர் திரும்ப வருவாரோ இல்லையோ, ஒரு வேளை வராமல் அப்படியே போயிட்டா என்று பல யோசனைகள் மூளைக்குள் உதிக்க ஹர்ஷவர்தனின் வருகைக்காக வழிமேல் வெளி வைத்து காத்திருந்தாள் பவித்ரா. யாரோ வரும் காலடி சத்தம் கேட்டது. நிமிர்ந்து பார்த்தாள் பவி. நாகரிக உடையில் வந்த ஒரு அழகான இளம்பெண் அவளை கடந்து சென்று அங்கு இருந்த கருப்பு கண்ணாடிகளால் ஆன அறைக்கு எதிரில் இருந்த வரவேற்பறையில் அமர்ந்து கொண்டாள். யார் இந்த பொண்ணு? இவளும் சார சந்திக்க தான் வந்திருப்பாளோ? பவித்ராவின் மனதில் சிறிதாக நம்பிக்கை துளிர்த்தது. தன் கை கடிகாரத்தில் மணியை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள். அடுத்த 10 நிமிடத்தில் இன்னொரு அழகி வந்தாள். உடலின் பாதி அங்கங்கள் தெரியும்படி உடை அணிந்திருந்தாள். அவளும் பவித்ராவை கடந்து சென்று அதே கண்ணாடி அறைக்கு எதிரில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். அடுத்த சில நிமிடங்களில் அடுத்தடுத்து என்று இன்னும் 4 பெண்கள் வந்தனர். மொத்தம் 6 பேர். ஒருவருக்கு ஒருவர் அழகில் சளைத்தவர்கள் இல்லை. அவர்கள் நடை, உடை, ஒப்பனை எல்லாம் பார்ப்பதற்கு ஏதோ ஒரு அழகி போட்டிக்கு வந்திருப்பவர்களைப் போலதான் இருந்தது. அவர்களின் முன் பவித்ரா மிகவும் சாதாரணமாக தெரிந்தாள். அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒருவேளை இன்டர்வியூ ஏதாவது நடக்குமோ என்று யோசித்தவள் அவர்களை திரும்பி ஒரு கணம் பார்த்துவிட்டு, இவங்களையெல்லாம் பார்த்தா மாடல்ஸ் மாதிரி இருக்காங்க, கம்பெனி ப்ராடக்ட் விளம்பரத்தில் நடிக்கிறவங்களா இருக்கும். இந்த ஆஃபீஸோட பிரம்மாண்டம், இங்கே வேலை செய்கிறவங்களோட ஸ்டைல் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம ஆஃபீஸை விட நிறைய சம்பளம் இருக்கும் போல என்று பவித்ராவின் மனது எதையோ ஆராய்ந்து கொண்டிருக்க, வந்திருந்த அழகிகளோ ஒருவருக்கொருவர் சிரித்து பேசிக்கொண்டிருந்தனர். இவங்களும் நம்மள மாதிரி இந்த கம்பெனியில் வேலை செஞ்சு சாரை பார்த்து அட்வான்ஸ் பணம் வாங்கிட்டு போக வந்திருப்பாங்களோ? இங்கே தனியாக உட்கார்ந்துருந்தா சார் அவங்கள மட்டும் மீட் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாருன்னா எனக்கு பணம் கிடைக்காம போயிடுமே. அப்புறம் அக்கா கல்யாணம், முக்கியமாக அம்மாவை எப்படி சமாளிக்கிறது என்று நினைத்தவள் எழுந்து சென்று அவர்களுக்கு அடுத்து ஒரு சேர் காலி விட்டு அமர்ந்து கொண்டாள். அரைக்குறை ஆடையில் இருந்த மற்ற பெண்கள் புடவையில் இருந்த பவித்ராவை வைத்த கண் வாங்காமல் பார்த்தனர். அதில் ஒருத்தி, என்ன இவ ஹோம்லியா இருக்கா, மேக்கப் கூட எதுவுமே இல்லை, ஒருவேளை சாருக்கு இப்படி இருந்ததை பிடிக்குமோ என்று பக்கத்தில் இருந்தவளிடம் கிசுகிசுத்து விட்டு தன் ஹேண்ட்பேக்கில் இருந்து கண்ணாடியை எடுத்து அவள் ஓப்பனையை சரி செய்து கொண்டாள். இப்பவெல்லாம் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு தான் மவுஸ் அதிகம் என்று இன்னொருத்தி சொல்ல, அது அப்படி இல்லை, ஹோம்லியா இருந்தா யாருக்கும் டவுட் வராது, பேரும் கெட்டு போகாது, அதனால தான்
என்று மற்றொருவள் சொல்ல, அடுத்த சில நிமிட காத்திருப்பில் காற்று கூட தன் வேகத்தை குறைத்து ஒதுங்கி நின்றது அந்த அழுத்தமான பூட் சத்தத்தின் ஒளியில். அத்தனை பேரின் பேச்சும் சிரிப்பும் சட்டென்று அடங்கி போனது. மின் தூக்கியை பயன்படுத்தாமல் மாடிப்படிகளிலேயே அழுத்தமான நடையுடன் வந்து கொண்டிருந்தான் ஹர்ஷவர்தன். தேனை மொய்த்த வண்டாய் அழகிகளின் பார்வை ஹர்ஷாவை மொய்த்திருக்க, வந்தவன் அவர்களின் பக்கம் திரும்பாமல் நேராக அவன் அறைக்கு சென்று விட்டான். பவித்ராவை தவிர மற்ற பெண்கள் எல்லோரும் அவனை இப்போதுதான் முதன்முறையாக பார்க்கிறார்கள். அத்தனை பேரின் நெஞ்சமும் ஏறி இறங்கியது அவர்கள் விட்ட பெருமூச்சில். அங்கு அமர்ந்திருந்தது மொத்தம் 7 பேர், பவித்ராவையும் சேர்த்து. ஹர்ஷா செலக்ஷன் செய்ய போவதென்னவோ 4 பேரை மட்டும்தான். அவன் தன்னை நிராகரித்து விடுவானா என்ற பயம் அவர்கள் எல்லோருக்குள்ளும் இருக்க, அவ்வப்போது முகத்தை கண்ணாடியில் பார்த்து ஒப்பனையை சரி செய்து கொண்டார்கள். அங்கு நடப்பது எதுவுமே புரியாமல் அமர்ந்திருந்த பவித்ராவின் எண்ணமோ அக்கா திருமணம், அட்வான்ஸ் பணம் என்ற சிந்தனையில் தான் உழன்று கொண்டிருந்தது. ஹர்ஷா அவன் கேபினில் இருந்தான். கேமராவில் பதிவான காட்சியை தன் கணினி திரையில் பார்த்து கொண்டிருந்தான். 7 பெண்களும் 7 இருக்கையில் அமர்ந்திருக்க, அந்த இருக்கையின் ஓரத்தில் 1, 2 என்று எண்கள் குறிக்கப்பட்டிருந்தது. 7 பேரையும் அழுத்தமாக பார்த்தவனின் பார்வை என்னவோ அடிக்கடி பவித்ராவின் மேல்தான் பதிந்து சென்றது. அத்தனை பேரும் ஆள் பாதி ஆடை பாதி என்று உடை அணிந்து வந்திருக்க, இவள் அழகு மட்டும் அந்த இளம் சிவப்பு சேலையில் இலைமறை காயாக தெரிய, அவள் அங்கங்களை அளவுகோலின்றி அளந்து கொண்டிருந்தான் ஹர்ஷவர்தன். இதற்கு முன் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறான். ஆனால் அவன் பார்வை யார் மேலும் இப்படி லயித்ததில்லை. மேலிருந்து கீழாக பவித்ராவை மேய்ந்த அவன் விழிகள் அவள் இடை வளைவில் சென்று சற்று இளைப்பார, மெளிதான புன்னகை அவன் இதழ்களில். மற்ற பெண்களை தேர்வு செய்யும் போதும் அவன் விழிகள் சுற்றி சுற்றி வந்தது என்னவோ பவித்ராவை மட்டும்தான். செயற்கையூட்டப்படாத அவள் அழகு அவன் மனதை கவர்ந்து விட்டதோ என்னவோ. அப்படியே இருந்தாலும் பார்த்தவுடன் மனம் கவரும் இந்த உறவுக்கு பெயர் என்ன என்று அவனுக்கு தெரிய வாய்ப்பில்லையே. எப்படியும் இந்த 7 பேர்ல 4 பேரை மட்டும்தான் சார் செலக்ட் பண்ண போறாரு என்று ஒருத்தி கூற, ஆமா, யார் இந்த 4 பேருன்னு தான் தெரியல என்றாள் இன்னொருத்தி. அட்வான்ஸ் பணம் ஏதாவது கிடைக்குமா என்று பவித்ராவுக்கு அருகில் இருந்தவள் கேட்க, கண்டிப்பா கிடைக்கும், எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் கொடுப்பாரு என்று இன்னொருத்தி சொல்ல, சரியாக அட்வான்ஸ் பற்றி அவர்கள் பேசியது மட்டும் பவித்ராவின் காதில் விழுந்தது. சந்தேகமே இல்லை, இவங்களும் அட்வான்ஸை பற்றி தான் பேசிக்கிறாங்க, இவங்களும் பணம் வாங்க தான் வந்திருக்காங்க என்று பவித்ரா அவளாகவே நினைத்து கொண்டாள். அடுத்த சில நிமிடங்களில் அங்கு அமர்ந்திருந்தவர்களின் 3 பெண்களுக்கு மட்டும் போனில் ஏதோ ஒரு மெசேஜ் வர திறந்து பார்த்தார்கள். அவர்களை இங்கு அனுப்பியவனிடமிருந்து வந்த மெசேஜ் தான் அது. ஹி இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட், யூ கேன் லீவ் என்று இருந்தது அந்த மெசேஜ். மெசேஜை படித்துவிட்டு அவர்களோ வாடிய முகத்தோடு எழுந்து சென்றுவிட, பவித்ராவோடு சேர்ந்து மீதம் இருந்தது 4 பேர் மட்டுமே. 10 நிமிட காத்திருப்புக்கு பிறகு மற்ற 4 பெண்களும் ஒவ்வொருவராக உள்ளே சென்று ஹர்ஷாவுடன் பேசிவிட்டு முன்பணமாக கொஞ்சம் தொகையையும் வாங்கி கொண்டு சிரித்த முகத்துடன் சந்தோஷமாக வெளியில் வந்தனர். அதை பார்த்த பவித்ராவின் முகமும் நம்பிக்கையில் ஒளிர்ந்தது. ஹர்ஷா பவித்ராவை தேர்வு செய்தது என்னவோ முதன்மையாகத்தான். ஆனாலும் அவளை உடனே உள்ளே வரும்படி அழைக்கவில்லை. அறைக்குள் இருந்து அவளை பார்த்து ரசித்தான். கடைசியாக ஹர்ஷாவின் அறைக்குள் சென்றாள் பவித்ரா. அவன் அவளையே ரசித்து பார்த்து கொண்டிருக்க, சார் நான் என்று பவித்ரா பேசவா எடுக்க, அட்வான்ஸ் எதிர்பார்க்குறீங்களா என்று அவளை மேலிருந்து கீழ் பார்த்து கொண்டே ஹர்ஷா கேட்டான். பவிக்கோ ஆச்சரியம், நான் எதுவுமே சொல்லலையே, நான் அட்வான்ஸ் பண்ண எதிர்பார்க்குறேன்னு இவருக்கு எப்படி தெரிஞ்சுது? ஒருவேளை மேனேஜர் கால் பண்ணி சொல்லியிருப்பாரோ என்று அவள் யோசித்து கொண்டிருந்த வேளை அவனும் அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான். உங்களை தான் கேட்குறேன், அட்வான்ஸ் வேணுமா மிஸ் என்று அவன் நிறுத்த, பவித்ரா சார் என்றாள். பவித்ரா, நைஸ் நேம் என்றவன், அட்வான்ஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க என கேட்டான். சார், எனக்கு மொத்தமாக 20 லட்சம் வேணும், அதில் ஒரு 5 லட்சமாவது அட்வான்ஸாக கிடைச்சா பரவாயில்ல என்று பவித்ரா தயங்கியபடியே கேட்க, அவளுடைய மெழுகு சிலை தேகத்தை தன் லேசர் பார்வையால் ஆராய்ந்தவன், ஓகே, இப்போ 5 லட்சம் செக் வாங்கிக்கோங்க, உங்கள் ஷெட்யூல் புதன்கிழமை, அன்னைக்கே மீதி பணம் கிடைச்சிடும் என்று ஹர்ஷவர்தன் சொல்ல, புதன்கிழமை ஓகே சார் என்றாள். அங்கு என்ன நடக்கிறது என்ற உண்மை புரியாமல் அட்வான்ஸ் பணத்தை 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கிறான் என்று நினைத்து விட்டாள் அந்த பேதை பெண்.
அட்ரஸ், லொக்கேஷன், டைமிங்ஸ் எல்லாமே புதன்கிழமை காலையில் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். வரும்போது இந்த மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்துடுங்க என்று அவன் செக்கோடு சேர்த்து என்னென்ன டெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று எழுதிய ஒரு பேப்பரை எடுத்து கொடுக்க, ஓ, அட்வான்ஸ் பணத்துக்கு இன்சூரன்ஸ் மாதிரி மெடிக்கல் செக்கப் எல்லாம் இருக்குமோ என்று நினைத்து கொண்டாள். ஓகே சார், இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு புதன்கிழமை வரேன், தேங்க்யூ என்று சொல்லிவிட்டு அவன் கொடுத்த 5 லட்சத்திற்கான செக்கை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் பவி. அவள் வெளியில் சென்று ஆட்டோ பிடித்து செல்லும் வரை அவளை கணினி திரையில் பார்த்து கொண்டிருந்தான் ஹர்ஷா. சி இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் என்றான் ஒரு பெரிய பெருமூச்சுடன். தான் எவ்வளவு பெரிய சிக்கலில் மாட்டியிருக்கிறோம் என்ற உண்மை புரியாமல் பணம் கிடைத்த சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாள் பவித்ரா. ஆட்டோவில் ஏறி அமர்ந்ததும் மொபைல் போனை எடுத்து அகிலாவிற்கு அழைத்தாள். என்னாச்சு பவி? அகிலா கேட்க, சார் பார்த்துட்டேன்டி, அட்வான்ஸ் பணம் வேணும்னு கேட்கறதுக்குள்ள அவரே கேட்டுட்டாரு. இன்னைக்கே 5 லட்சத்துக்கு செக் கொடுத்துட்டாரு. மீதி பணத்தை புதன்கிழமை வந்து வாங்கிக்க சொல்லியிருக்காரு என பவி மூச்சு விடாமல் சொல்லி முடிக்க, சூப்பர் டி, ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சுது. நம்ம மேனேஜர் சீன் போட்டதை பார்த்தா நான் கூட பணம் கேட்ட உடனே கிடைக்காது, 4 நாள் அலைய வச்சு இழுத்தடிப்பாங்கன்னு நினச்சேன். உண்மையிலே நம்ம பாஸ் ரொம்ப நல்லவதான் போல, கேட்ட உடனே பணத்தை கொடுத்துட்டாரு என்று அகிலா ஹர்ஷவர்தனுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாள். மீதி பணத்தையும் ஹெட் ஆஃபீஸில் போய் தான் வாங்கணுமா, இல்லை நம்ம ஆஃபீஸ்க்கே அனுப்பிடுவாங்களா என்று அகிலா கேட்க, இல்லடி, புதன்கிழமை மெசேஜ் வருமா, அதை பார்த்துட்டு வர சொல்லியிருக்காங்க, டைம் எதுவும் சொல்லலை என்று அவள் பேசி முடிக்கவும் ஆட்டோ வீட்டை சென்றடைந்தது. ஆட்டோவிலிருந்து இறங்கியதும், அம்மா அம்மா எங்க இருக்க என்று கேட்டுக்கொண்டே பவித்ரா தன் கைப்பையிலிருந்து செக்கை எடுத்தாள். பவி, வந்துட்டியா? சந்தோஷமான விஷயம். சாயங்காலம் மாப்பிள்ளை வீட்டில இருந்து ஃபோன் வந்துச்சு. மாப்பிள்ளை வீட்டில் ரஞ்சனியை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சான். வர வெள்ளிக்கிழமையே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு சொன்னாங்க. நமக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது சரி, நீ போன விஷயம் என்ன ஆச்சு? பணம் கிடைச்சிடுமில்ல என்று எதிர்பார்ப்போடு கேட்ட அம்மாவின் கையில் 5 லட்சத்திற்கான காசோலையை எடுத்து வைத்தாள் பவித்ரா. பவி, என்ன இது? செக்கா? பணம் கிடைச்சிடுச்சா? எவ்வளவு? செக்கில் எழுதியிருப்பதை பார்த்துவிட்டு 5 லட்சமா? ஆச்சரியத்தில் தன் கண்களை அகல விரித்தாள் கமலா. ஆமாம்மா, ஆஃபீஸ்ல இருந்து 20 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பாஸ் கிட்ட பேசிட்டேன். இன்னைக்கு அவளையே இல்லை, அக்கா கல்யாணத்தை ஜாம்னு நடத்திடலாம். அக்கா எங்க இருக்கா கேட்டுக்கொண்டே உள்ளே சென்ற பவி அறையில் புத்தகம் படித்து கொண்டு உட்கார்ந்திருந்த அக்காவின் கன்னத்தை பிடித்து கிள்ளிவிட்டு, அக்கா வாழ்த்துக்கள் என்று அவள் கையை பிடித்து குலுக்கினாள். பவித்ராவிடம் வந்த கமலா, அப்போ இன்னும் 15 லட்சம் எப்ப தருவாங்களாம் என்று கேட்க, இன்னைக்கு 5 லட்சத்துக்கு செக் அடிச்சிருச்சு, புதன்கிழமை மீதி 15 லட்சம் கொடுத்துடுவாங்கம்மா என்றாள் பவித்ரா சந்தோஷமாய். செக்கை எடுத்து சென்று பூஜை அறையில் வைத்த கமலா ஓடி சென்று மகளுக்கு காஃபி கலந்து எடுத்து வந்து கொடுத்தாள். தினமும் மாலை களைப்பாக அலுவலகத்திலிருந்து வரும்போதெல்லாம் அவளை கண்டு கொள்ளாமல் சீரியல் பார்த்தவள் இன்று பணத்தோடு வந்ததும் அன்பில் குழைந்தாள். பவி, செக் போட்டவுடனே பணம் வந்துடுமா, இல்லை 2-3 நாள் ஆகுமா? அம்மா, கவலையே படாத, செக் போட்ட உடனே பணம் எடுத்துக்கலாம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பேங்க் லீவு, திங்கக்கிழமை தான் பேங்க்குக்கு போக முடியும். பணத்தை எடுத்து அக்காவுக்கு நகை, மாப்பிள்ளைக்கு நிச்சயதார்த்த மோதிரம், நிச்சய புடவை, வேற என்ன வாங்கணுமோ நீ போய் வாங்கிட்டு வந்துடு என்று பவித்ரா சொல்ல, சரி பவி, அப்புறம் என்னோட தங்க வளையெல்லாம் அடகு வச்சு 3 வருஷமாச்சு, அதையும் மீட்டுட்டு வந்துடலாமா? நிச்சயதார்த்தத்தில் பிளாஸ்டிக் வளையல போட்டால் சம்மந்தி வீட்டுக்காரங்க இலக்காரமாக நினைப்பாங்க என்று கமலா சொல்ல, சரிம்மா, திங்கக்கிழமை அடகு வச்ச வளையலையும் மீட்டுடு, அதான் பணம் இருக்கே என்றாள் பவித்ரா. இங்கு தன் வாழ்க்கையையே அடகு வைத்துத்தான் இந்த திருமணமே நடக்கப் போகிறது என்ற உண்மை புரியாமல் அடகு வைத்த வளையலை மீட்க பணம் கொடுத்து கொண்டிருந்தாள் பவித்ரா. அப்பா இறந்த பிறகு வீட்டில் நடக்கவிருக்கும் முதல் விசேஷம், அதுவும் அப்பாவின் இடத்திலிருந்து அவள் நடத்தி கொண்டிருக்கிறாள். அம்மா மற்றும் அக்காவோடு சேர்ந்து பவித்ராவும் மகிழ்ந்திருந்தாள். அடுத்த நாள் செக்கை பேங்கில் போட்டு 5 லட்சம் பணத்தை எடுத்து வந்து கமலாவின் கையில் கொடுத்தாள் பவித்ரா. பவி, நான் சீட்டு போட்டு சேர்த்து வச்ச பணம் 1 லட்சம் ரூபாய் இருக்கு. இப்போ ரஞ்சனி காதல கழுத்துல இருக்கிறதெல்லாம் சேர்த்தா 2 பவுன் தேரும். இன்னைக்கு போய் அடகு வச்ச வளையலை மீட்டுட்டு பவிக்கு ஒரு 3 பவுன்ல டாலர் செயினும் மாப்பிள்ளைக்கு நிச்சய மோதிரமும் வாங்கிட்டு வந்துடுறேன். மீதி பணம் வெள்ளிக்கிழமைக்குள்ள கிடைச்சிடுமில்ல என்று கமலா கணக்கு போட்டு பேசி கொண்டிருக்க, அம்மா, கண்டிப்பா பணம் கிடைச்சிடும், சந்தேகமே வேண்டாம், நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு என்றாள் பவித்ரா நம்பிக்கையாக. அன்று புதன்கிழமை காலை எப்போதும் போல பவித்ரா எழுந்து குளைத்து அலுவலகம் கிளம்பி சாப்பிட்டு கொண்டிருந்த நேரம் அவள் கைபேசிக்கு மெசேஜ் வர ஆர்வமாக எடுத்து பார்த்தாள்.
அதில் ஹர்ஷவர்தனுடைய பீச் வீட்டின் முகவரியும் நேரம் இரவு 10 என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. முதலில் மெசேஜை பார்த்தவுடன் அது காலை 10 மணி என்றுதான் பவித்ரா நினைத்து கொண்டாள். பிறகுதான் PM என்ற எழுத்துக்களை கவனித்தாள். என்ன இது, ராத்திரி 10 மணிக்கு வர சொல்லியிருக்காரு என்று யோசித்தவள், கண்டிப்பாக போய்த்தான் ஆக வேண்டும், அப்போதுதான் பணம் கிடைக்கும். போகாமல் விட்டுவிட்டால், நீங்கள் குறித்த நேரத்திற்கு வரவில்லை, அதனால் பணம் கொடுக்க இயலாது என்று சொல்லிவிட்டால், இந்த பணத்தை நம்பி திருமண ஏற்பாடுகள் வேறு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் குறித்த நேரத்திற்கு குறித்த இடத்திற்கு சென்று பணத்தை வாங்கி வந்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள் பவித்ரா. கமலாவோ ரஞ்சனியின் நிச்சயதார்த்த ஏற்பாடுகளை தடபுடலாக ஏற்பாடு செய்து கொண்டிருந்தாள். மாப்பிள்ளை வீட்டில் கேட்ட 20 பவுன் தங்க நகையையும் அதோடு மாப்பிள்ளைக்கு பைக் வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் ஒப்புக்கொண்ட பிறகுதான் திருமணத்திற்கு மாப்பிள்ளை வீட்டார் சம்மதம் தெரிவித்தனர். பவித்ரா வாங்கும் அட்வான்ஸ் பணம் 20 லட்சம் ரஞ்சனிக்கு நகை வாங்குவதற்கு மட்டுமே அளவாக இருக்கும். இந்நிலையில் கமலாவின் உறவினர் வகையில் அவளுக்கு ஒன்றுவிட்ட அண்ணன் ஒருவரிடம் கடனாக மீதி பணத்திற்கு சொல்லி வைத்திருக்கிறார். அவர்களும் கொடுப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். இதற்கிடையில் முத்துவேல் ரஞ்சனிக்கு அடிக்கடி போன் செய்து பேசத் தொடங்கினான். நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளை பெண் என்ற நம்பிக்கையில் ரஞ்சனி மற்றும் முத்துவேலின் உறவு இன்னும் அழுத்தமாகி போனது. முத்துவேலை திருமணம் செய்து கொள்வதற்காகத்தான் கடவுள் தன்னை இத்தனை நாள் காக்க வைத்திருக்கிறார் என்று மனதளவில் நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டாள் ரஞ்சனி. புதன்கிழமை அலுவலகம் கிளம்பிய பவித்ரா மாலை தலைமை அலுவலகம் சென்று மீதி பணத்தை வாங்கி வருவதாகவும் மாலை வீட்டிற்கு வர நேரமாகும் என்றும் அம்மாவிடம் சொல்லிவிட்டுத்தான் சென்றிருந்தாள். அலுவலகத்தில் இருந்து குணாவிற்கு திடீரென்று போன் அழைப்பு வந்தது. அம்மாவிற்கு வயிற்று வலி அதிகமாகிவிட்டதாகவும் உடனே கிளம்பி வர வேண்டும் என்றும் தங்கை அஞ்சலி அழைத்திருந்தாள். உடனே குணா அலுவலகத்தில் இருந்து கிளம்பிவிட்டான். அகிலாவும் பவித்ராவும் அலுவலக நேரம் முடிந்ததும் மருத்துவமனைக்கு சென்று குணாவின் அம்மாவை பார்த்தார்கள். இரவு 8 மணி வரை மருத்துவமனையில் இருந்துவிட்டு அகிலா வீட்டிற்கு கிளம்பிவிட பவித்ரா நேராக பீச்சுக்கு சென்றாள். சிறிது நேரம் கடற்கரையில் நேரத்தை செலவிட்டுவிட்டு போன் மெசேஜில் இருந்த முகவரியை சரிபார்த்து கொண்டு ஹர்ஷாவின் பீச் ஹவுஸை சென்றடைந்தாள். வெளியில் இருந்து பார்க்க நல்ல பெரிய வீடுதான். கண்களை நாலா பக்கமும் சுழல விட்டு கொண்டே வந்தவள் காம்பவுண்டு கேட்டிற்கு அருகில் வந்து நின்றாள். அங்கு இருந்த அழைப்பு மணியை அழுத்தினாள். கேட் தானாக திறந்து கொண்டது. மெதுவாக உள்ளே சென்றாள். வீட்டின் கதவும் திறந்துதான் இருந்தது. சார் என்று குரல் கொடுத்தபடியே கதவை தட்டினாள். உள்ளிருந்து எந்த பதிலும் வராமல் போகவே மீண்டும் அழைத்து கொண்டே உள்ளே சென்றாள். அங்கு தேவி சமையல் அறையில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தாள். உள்ளே யாராவது இருக்கீங்களா என்று பவித்ரா குரல் கொடுக்க யோசனையை திரும்பிய தேவி தன் புருவத்தை சுரி பவித்ராவை பார்த்தாள். ஹர்ஷவர்தன் என்று அவள் முடிக்கும் முன் பவித்ராவை ஒரு மார்க்கமாக பார்த்த தேவி, மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போங்க என்று சொல்லிவிட்டு இயந்திரமாய் தன் வேலையை தொடர்ந்து கொண்டிருந்தாள். வாரத்தில் 4 நாட்கள் டிசைனாக ஹர்ஷாவை தேடி வரும் பெண்களை பார்த்தவள்தான் தேவி. என்றாலும் இன்றுதான் முறையாக ஹர்ஷாவை தேடி புடவையில் வந்து நிற்கும் ஒரு பெண்ணை பார்க்கிறாள். சலிப்பாக பெருமூச்சு ஒன்றை விட்டவள் தன் வேலையை முடித்து கொண்டு சமையலறையிலிருந்து வெளியில் வந்தபோது பவித்ரா அதே இடத்தில் ஆணி அடித்ததைப் போல நின்று கொண்டிருக்க பவித்ராவை கேள்வியாய் பார்த்த தேவி தான் கூறியது சரியாக கேட்கவில்லையோ என்ற நினைப்பில், ரூம் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு என்று கை காட்டி சொல்ல, சார் இருக்காரா என கேட்டாள் பவித்ரா. ஐயா இனிமேதான் வருவாரு, நீங்க மேலே போங்க என்று சொல்லிவிட்டு தேவி அறைக்கு சென்று விட்டாள். சிறிது நேரம் வரவேற்பறையில் உட்கார்ந்திருந்தவள், இது அவரோட வீடா, வீட்டில் யாரையுமே காணுமே, மேலே போய் வெயிட் பண்ணலாம் என்று நினைத்து கொண்டு முதல் தளத்திற்கு சென்றாள். ஒரு பெரிய படுக்கையறை திறந்துதான் இருந்தது. உள்ளே யாரும் இல்லை. வெளியில் நின்று எட்டி பார்த்துவிட்டு வெளியில் இருந்த பால்கனிக்கு சென்றவள் அங்கு முழு நிலவின் ஒளியில் ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகளை மெய்மறந்து பார்த்து கொண்டிருக்க அவள் எதிர்பாராத நொடி பின்னாலிருந்து இரும்பு கரங்கள் 2 அவளை இறுக்கமாக அணைத்து கொள்ள அந்த எதிர்பாராத நிகழ்வில் துள்ளி விழுந்தவள் அதிர்ச்சியாய் தலையை மட்டும் திருப்பி பார்க்க ஹர்ஷவர்தன் தான் அவளை பின்னால் இருந்து அணைத்தவாறு வெளி மூடி ஆனந்த சயனத்தில் நின்றிருந்தான்.